ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை மாத ரிஷபராசிக்காரங்களோட பலன்கள், கிரக நடைகள், கிரக மாற்றங்களை பற்றி தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்துக்கு இருக்குங்க. ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பல விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு. கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், துளசி கல்யாணம், ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறது, இப்படின்னு இன்னும் பல விசேஷ நாட்கள் அமைஞ்சிருக்குங்க. தமிழ் மாதங்களில் 8வது மாதமான கார்த்திகை மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்குங்க. அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும், அக்னியில் உதித்த ஆறுமுகனுக்கும், காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாதான் சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு பல சிறப்புகள் இருக்குங்க. பொதுவாகவே எல்லோருக்கும் கார்த்திகை மாதம் அப்படின்னா ஞாபகத்துக்கு வர்றது கார்த்திகை தீபம் தாங்க. மக்கள் இந்த தீபத்துக்காக வருடம் முழுவதும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தீப திருவிழாவை வீட்டிலேயும் கோயில்லையும் நாம கொண்டாடலாம். திருக்கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்படுதுங்க. இதை யம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில மட்டும் இல்லாம சுகமான மரணம் ஏற்பட்டு யமயோகத்திற்கு துன்பம் இல்லாம இறைவனின் திருவடிகளை அடைய இந்த பரணி தீபம் ஏற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்துல வரும் பௌர்ணமியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுதுங்க. இந்த நாள்ல அன்னை பார்வதி தேவி சிவனிடம் இடப்பகத்தை பெற்று அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது. அடுத்ததாக மகாவிஷ்ணு, பிரம்மா இருவருக்கும் ஜோதி பிளம்பாய் சிவபெருமான் காட்சி அளித்த நாளாகவும் சொல்லப்படுது. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாகவும் இந்த தீப திருவிழாவை மக்கள் கொண்டாடுறாங்க. இந்த தீப திருநாளில் எல்லா இடங்களிலும் தீபங்கள் ஏற்றப்படுதுங்க. அன்றைய தினம் விரத முறைகளும் பின்பற்றப்படுது. இந்த நாளில் சிவாலயங்களில் சொக்கப்பனை ஏற்றும் வழக்கம் இன்னும் நடைமுறையில இருக்குங்க. திருவண்ணாமலையில் மாலை 6 மணிக்கு மேல் தீபம் மலையின் உச்சியில் ஏற்றப்படுது. இந்த தீபம் 11 நாட்கள் தொடர்ந்து எரியுங்க. இதை காண மக்கள் பல பேர் திருவண்ணாமலைக்கு தரிசனம் செய்ய வருவாங்க. இதோடு திருவண்ணாமலையில் கிரிவலமும் அந்த நாளில் செய்யலாம். இந்த நாளில் வீட்டில் அனைத்து இடங்களிலும் தீபம் ஏற்றி சிவனுக்கு நெய்வேத்தியமாக கார்த்திகை பொரி செய்தும் வழிபடலாம். அடுத்ததாக துளசி கல்யாணம் அப்படின்னு பார்த்தா இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுதுங்க. ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்லுது. அதனால வீட்டில் துளசி மடம் வைத்திருப்பவங்க அந்த துளசி மடத்தை பெண் போல அலங்கரித்து நெய்வேத்தியம் வைத்து வழிபடுவது வழக்கமாக இருந்து வருது. கூடவே சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் இதையெல்லாம் தானமாகவும் கொடுக்கலாம். இந்த துளசி கல்யாண வழிபாட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கானும், இந்த துளசி மடம் வைத்திருப்பவங்க வீட்டில் இதை செஞ்சுருக்கீங்களா அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்க கூடவே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்ததா இந்த உமா மகேஸ்வர விரதத்தை இந்த கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த உமா மகேஸ்வர விரதம் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். சிவனும் சக்தியும் இணைந்திருக்கும் வடிவம் தாங்க இந்த உமா மகேஸ்வர விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனோட அற்புத வடிவங்களில் இந்த உமா மகேஸ்வர விரதமும் ஒன்று. இந்த கார்த்திகை மாதத்துல சோமவார விரதம் இருப்பது சிவபெருமானின் அருளை முழுவதுமாக நமக்கு பெற்றுத்தருங்க. இந்த சோமவார விரதம் 21 வாரங்கள் கடைபிடிக்கப்படுதுங்க. இந்த விரதத்தை முழுவதுமாக இருந்து முடிக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இந்த கார்த்திகை மாதத்துல தான் சிவனுக்கு சங்காபிஷேகம் நடைபெறுதுங்க. இந்த சங்காபிஷேகத்திற்கும் மற்ற அபிஷேகத்திற்கும் உரிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது மூலியமா அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இதோடு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகனையும் ஹரிஹர சுதனான ஐயப்பனையும் மாலை அணிவித்து விரதமிருந்து வழிபடலாம். சிவபெருமான் பிச்சாண்டராகவும் நாராயணன் மோகினியாகவும் அவதாரம் எடுத்து சிவன் விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில் இருந்து ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தை கழுத்தில் மணியுடன் பம்பா நதிக்கரையில் உதைத்தார். இந்த குழந்தை தான் மணிகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் சுவாமி. இவர் பார்வதியின் வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்த்திகை மாதத்துல ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு 48 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 மண்டலம் விரதம் இருந்து சபரிமலைக்கு பக்தர்கள் போவாங்க.
இதற்கு இருமுடி கட்டி போற வழக்கமும் இருக்குங்க. முக்கண் கொண்ட தேங்காய் சிவனாகவும் அதில் விடப்படும் நெய் விஷ்ணுவாகவும் சொல்லப்படுதுங்க. நாம என்ன நினைச்சு விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு வருவதால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க. இதோடு இங்கு இருக்கும் இந்த 18 படிகளும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு படிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இது மாதிரி இந்த கார்த்திகை மாதத்துல பல விசேஷ நாட்கள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த கார்த்திகை மாதத்துல எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யலாம். இந்த மாதம் முழுவதுமே சுபமான மாதமாக தாங்க சொல்லப்பட்டு இருக்கு. இது மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதையெல்லாம் விசிட் பண்ணி பாருங்க. அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏதாவது கிரக மாற்றம் நிகழ்வது இயல்பான ஒன்று தாங்க. செவ்வாய், சுக்கிரன், புதன் இப்படின்னு 2-3 கிரகமாவது இடம் மாறும். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் நவம்பர் 17ஆம் தேதி சுக்கிரன் மட்டும்தாங்க தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம் மாறுறாரு. வேற எந்த ஒரு கிரக மாற்றமும் இல்லை. இதில் இன்னும் கூடுதல் அழகாக ராகு பகவான் சனி பகவானோடு உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. சனி பகவான் ராகுவோடு சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. இந்த 2 கிரகமும் அவங்கவுங்க நட்சத்திரத்தில் மாறி அமர்ந்து பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக சஞ்சாரத்தால் இந்த கார்த்திகை மாதம் துவங்குதுங்க. அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. அதனால இவங்களுக்கு தனவரவுக்கு குறை இருக்காது. சொத்துக்கள் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமலும் வாழுவாங்க. இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல ஒரு மாதமா அமைஞ்சிருக்குங்க. இந்த கார்த்திகை மாதத்துல ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பின்னோக்கி பயணம் செய்தாலும் கூட உங்க ராசியிலேயே தான் இருக்கிறாரு. அந்த காரணத்தினால உங்களை நீங்களே எல்லா வகையிலையும் சரி செய்ய பார்ப்பீங்க. இந்த மாதம் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. அதில் குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு எல்லாருமே தாங்க. சந்தோஷமும் நெகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. கூடவே 8ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு. ராசிநாதனான சுக்கிரன் 8ஆம் இடத்துல அமர்றது அப்படிங்கிறது உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாங்க. குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். சீக்கிரம் செரிமானம் ஆகிற உணவை எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு சளி, காய்ச்சல் இப்படின்னு ஏதாவது வரலாம். ரிஷப ராசியில பிறந்த குழந்தைகளின் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது 4ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்துல அமர்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. புதிய அனுபவம், புதிய நட்பு இப்படின்னு எல்லாமே ரொம்பவே சிறப்பாக அமைய போகுதுங்க. இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருந்த மன வருத்தம் எல்லாமே நீங்கி பிரிஞ்சிருந்த தம்பதிகள் மனம் விட்டு பேசி ஒன்று சேருவீங்க. குடும்பத்தில் இல்லற வாழ்க்கை நல்லபடியாக இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் உங்க துணையுடன் அனுசரித்து போறது நல்லது. வாகனம், துணி, நகை இப்படின்னு அதிகமாக வாங்கி சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு சூரியனின் அமைப்பானது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாக தாங்க இருக்கு. வேலையில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. வேலை மற்றும் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை உருவாகும். அரசு தொடர்பான வேலை மற்றும் வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் இந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்துவார். இதனால சிவகடாச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுவும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆலய தரிசனம், கோபுர தரிசனம் செய்யறது மூலியமா நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த சூரியனோடு புதன் கிரகமும் அமர்ந்து இருக்கிறாரு. அதனால இந்த புதனும் சூரியனும் இணைந்து 7ஆம் இடத்துல இந்த மாதம் மாற்றம் எதுவும் இல்லாமல் ஒன்னாதாங்க இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதம் படிக்கிற குழந்தைகளுக்கு, அதிகமாக படிக்கிற மாணவர்களுக்கும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற மாணவர்களுக்கும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல சாதகமான நிலை தாங்க அமைய போகுது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள், தொழில் யோகங்கள் கூடி வருங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்ல வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. காரணமா 9ஆம் இடத்து அதிபதியானது 10ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒன்று. ஒரு திரிகோண அதிபதி ஒரு கேந்திரத்தில் அமர்ந்தால் விட்டு போன பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க. இதுவரைக்கும் விற்க நினைச்ச பொருட்களை விற்க முடியும். இப்படின்னு தடைப்பட்டு இருந்த எந்த காரியங்களும் நடக்கும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த கார்த்திகை மாதத்துல ரிஷபராசிக்காரங்க நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு அடைய போறாங்க. ஒரு சில தடைகள்
தடைகள் வரலாம். அது எல்லாத்தையுமே சரி செய்ய பரிகாரமாக குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த பெருமானின் அருள் கிடைக்கும். இதோடு ராமேஸ்வரம் போய் சிவபெருமானின் அருளும் பெற்றுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.